வந்து அதிகமா இருக்கக்கூடிய நேரத்துல நாம நிறைய சதக்கா செஞ்சிருக்கோம். இப்போ குறைவான பணம் இருந்தாலும் அதுல கொஞ்சமாவது எடுத்து அல்லாவுக்காக கொடுப்பதற்கு முயற்சி பண்ணணும், கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு முயற்சி பண்ணணும். இப்போ எதெல்லாம் நல்ல விஷயங்களோ அந்த 5 நாட்கள் நாம் செய்வதற்கு முயற்சி பண்ணணும். அதே போல சதக்கத்துல் ஃபித்ர் ஜகாத்துல் ஃபித்ர் அப்படிங்கிறது ஒரு சா என்பது 4 மூன்று. ஒரு முட்டை வீசுனா 2 கையால அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நாம 15 ரியால் 20 ரியால் கொடுத்துட்டு போயிடும், இதே தெரியாது. சொன்னாங்க ஒரு சா கொடுங்க அப்படி. ஒரு சா என்பது 4 முத்து. ஒரு முத்துன்னு சொன்னா 2 கையால அள்ளக்கூடிய அளவுக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பேரித்தம்பழம் கொடுப்பாங்க, வார்கோதுமை பார்லி கொடுப்பாங்க. ஆனா உலமாக்கள் சொல்றாங்க நம்ம ஊர்ல என்ன சாப்பாடு ஐட்டமோ ரைஸ்னா ரைஸ் அதை வந்து என்ன செய்யுங்க ஒரு சா கொடுங்க. இப்போ 2.5 கிலோகிராம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அது வந்து ஏற்றமானது. 2.5 kg ரைஸ் வந்து நாம என்ன செய்யணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், உணவாக தான் கொடுக்கணும், காசு கிடையாது. சில பேர் வந்து என்ன செய்வோம், கடலுக்கு போயிட்டு கடலுக்கு போனாங்கன்னா முழுவதே வந்து பெருநாள் தொழிலை தான் பண்ணுவாங்க. பள்ளிக்கு போறாங்க, பள்ளிக்கு காணிக்கை தொழுகை அப்படிங்கிறது அளவுக்கு சொல்றதுதான் பிரச்சனை இல்லை. அப்ப அது கொஞ்சம் நாம கவனிக்கணும். அதே போல பெருநாளை போகக்கூடிய நேரத்துல போகக்கூடிய வழி ஒரு வழியாகவும் வரக்கூடிய வழி இன்னொரு வழியாகவும் இன்னொரு ரோடாக வரணும். இது பல காரணங்களுக்காக. ஒரு சில காரணங்கள் வந்து அந்த தினத்தை வந்து சிறப்புக்குரியதாக மக்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக, மக்கள் சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்க. அதே போல நடந்து போவது வந்து ஒரு சுண்ணா. அதே போல இருக்கிறது நல்ல ட்ரெஸ், இது ட்ரெஸ்ன்னு இல்லை, இருக்கிறது நல்ல ட்ரெஸ். புத்தாடை இருந்தால் புத்தாடை அணிவது சிறந்தது, நறுமணம் பூசிக்கொள்வது சிறந்தது. அதே போல தக்பீர்கள் அந்த நாள் அதிகமாக சொல்லிக்கிறது சிறந்தது. இதே போல சுண்ணாக்களை நாங்கள் என்ன செய்யணும், பேணணும். உறவினர்களுக்கு நாம் வந்து 5 வேளை பகிர்ந்து கொள்வது, துவா செய்யறது, தக்கப்பலமாக மின்னாவும் என்ற துவாக்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வது ஒரு சுண்ணாவாக. அதே போல கடைசியாக ரமலான் முடிந்ததற்கு பிறகு நாங்கள் வந்து நோம்புடைய மறந்துவோம். நோம்புனா என்னன்னே எங்களுக்கு தெரியாது. அப்ப ஷவ்வாலுடைய 6 நோம்பு பற்றி சொல்றாங்க. யார் ஷவ்வாலுடைய மாதத்தில் 6 நோம்புகளை பிடிக்கிறாங்களோ அவர் வந்து வருடம் முழுக்க நோன்பு நோற்ற நன்மையை பெற்றுக் கொள்வார். 30 நோன்பு நமக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா ஒரு வருடம் 365 நாட்கள் நோன்பு நோற்ற நன்மை கிடைக்கணும்னா அந்த ஷவ்வால்ல ஒரு 6 நோன்பு விட்டு விட்டாவது பிடிச்சு கொள்ளலாம். அந்த 30 நாட்களுக்குள்ள ஷவ்வால்ல 6 நோன்புகள் பிடிச்சோம் அப்படின்னா ஒரு வருடம் நோன்பு நோற்ற நன்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். லைலத்துல் கத்ருடைய இரவு லைலத்துல் கத்ர் அந்த 1000 மாதங்களை விட சிறந்த அந்த இரவு வந்து நாம் பயணிக்கிறோம். அல்லாஹ் இந்த நோன்பின் மூலமாக நம்மளிடத்தில் தக்வாவை எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் சொல்றான், இல்லாமல் எதிராக மக்களாஜா அல்லாஹ்வுக்கு யார் தக்வாவோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வழிநடத்தி வருகிறார். இன்றைக்கு நம்ம பல பிரச்சனைகளை சிக்கியிருக்கிறோம். பல பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை நிறைய சிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வழியில திறந்து வைக்கணும்னு சொல்லி அல்லாஹ்வோடு தக்வாவோடு வாழ்வு. அவன் அறியாத புறத்திலிருந்து நமக்கு வாழ்வாதாரத்தை தருவேன் அப்படின்னு சொல்றான். யார் தக்குவோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அறியாத புறத்திலிருந்து தருவேன்னு சொல்லி வாக்களிக்கிறான். அதனால தான் அந்த ரமலானை நமக்கு வந்துருக்கு. சொல்றான், யாருலத்தி நாமனும் குத்திபா அலைக்கும் முஸ்லியாமும் கமா குத்திபா அலல்லதி நபின் கபலிக்கும் லாயிலத்தும். இதற்கு முன்பு நான் நோன்பு கடமையாக்குறது உங்களுக்கும் கடமையாக்குறேன். எதுக்கு அப்படின்னு சொன்னா இது தக்குவா உடையவர்களாக மாறணும் அப்படிங்கிறது. அதெல்லாம் இந்த ரமலானுடைய முடிவுல முழுமையான தக்குவாவை பெற்றவர்களாக முன்னாடி நம்ம அனைவரும் ஆக்கிடுவானாக. ரமலானுடைய நன்மைகளை முழுவதுமாக பெற்றவர்களாக ஆக்கிடுவானாக. அதிகமாக முஸ்லிம் உம்மத்துக்காக, முஸ்லிம் உம்மத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக, குழந்தைகளுக்காக நாங்கள் அதிகமாக விவசாயம்